அப்படி என்றால் இங்கே வந்திருக்கும் கலைஞர் கூட்டம் எனக்கு தெரியும். நான் தான் கூட்டிக் கொண்டு வந்தேன். அவர்களின் எண்ணிக்கையே 500-ஐ தாண்டும். அதாவது தேர்ந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என் கட்சியை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பெரும் கூட்டம் அழகாக நடந்தேறியது. பெண்கள் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கிறீர்கள். யாருக்கும் எந்த விபத்தும் ஏற்படவில்லை. ஒரு கூட்டம் நடத்துவதற்கும் முன்னுதாரணமாக 70 வருடமாக அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அதன் ஒரு சின்ன உதாரணம் தான். என்றும் எங்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. அதன் உதாரணம் தான், அதன் சாட்சி தான் இன்று நடந்தேறிய இந்த நடைப்பயணம். இந்த நடைப்பயணம் தொடரும். நீங்க என்னங்க தேர்தலில் ஓட்டு கேட்கவே இல்லை என்றால் ஓட்டுக்கள் கண்டிப்பாய் வரும். சிந்தனை உள்ளவர்கள் சிந்தித்து பார்த்து ஓட்டிட்டால் கண்டிப்பாய் இங்குதான் விழும். அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதில்லை, வழி சொன்னால் போதுமானது. வழி தவறி போனவர்களை கூட அன்பாக அழைத்து கொண்டு ஓட்டுச்சாவடிகளுக்கு வாருங்கள். வழி தவறி போக வேண்டாம் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள், அறிவுரையும் கூட. அதை ஏற்றுக்கொள்வீர். கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். குடும்பம் 70 வருடமாக 75 வருடமாக கட்டி காத்த குடும்பம் இது. அதில் நானும் ஒருவனாக இருப்பதில் நான் முதலில் சொன்னது போல் சந்தோஷம்தான் எனக்கு. இங்கே வந்திருக்கும் என் கூட்டத்தார் அனைவருக்கும் இந்த உண்மை தெரியும். நான் பேசுவது இந்த நிகழும் அரசியலுக்கான ஒரு உரையாடல் அல்ல என்பதும் அவர்களுக்கு புரியும். நாளே நமதே என்பது இந்த அனைவருக்குமே சேர வேண்டும் என்பதுதான் என் முழக்கம். அது ஒரு தனி கட்சியின் முழக்கமாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் தானே முதலில் சொன்னேன் என்பது அசட்டுத்தனம். நாம் தானே குரல் கொடுக்கிறோம் நாட்டுக்கே என்பதுதான் நமக்கு பெருமை. அந்த பெருமையுடன் முதல்வர் பேச கேட்பதை நான் ஆவலாய் கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை